thank you for this day. Bless our Sunday school and give us opportunity to talk about Samuel and be like Samuel, be obedient and alert. In Jesus' name we pray. Amen. சாமுவேல். எப்ராஹிம் மலைநாட்டை சேர்ந்த எல்கானாவிற்கு 2 மனைவிகள், அன்னாள் மற்றும் பெனினாள். அன்னாளிற்கு குழந்தைகள் இல்லை, பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள். எல்கானா அவரோட மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் எல்லோரும் சீலோவில் யாத்திரைக்கு பணிந்து கொள்ளவும் பலி செலுத்தவும் போவார்கள். அங்கு ஏலி என்கின்ற ஆசாரியர் இருந்தார். எல்கானா அவரோட குடும்பத்தோடு வருஷம் சீலோவிற்கு போகும்போது பெனினாள் அன்னாளை பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி கேலி செய்வார்கள். இதை கேட்டு அன்னாள் சாப்பிடாமல் அழுதுட்டே இருப்பார்கள். அன்னாள் சபைக்கு போய் ஜெபம் செய்தார்கள். அப்போ ஏலி என்கின்ற ஆசாரியர், நீ எப்பொழுதும் எதுக்கு குடிக்கிறாய்? அன்னாள் சொல்லுவாங்க, இல்ல ஆசாரியரே, நான் எனக்கு குழந்தை வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். எனக்கு ஆண்டவர் ஆண் குழந்தை கொடுத்தால் நான் அவனை சபையில் ஒப்படைக்கிறேன், கடவுளுக்காக ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாங்க. கொஞ்சம் நாள் பிறகு அன்னாள் குழந்தை பிறந்ததும் அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார்கள். சில நாட்கள் பிறகு சாமுவேலை அன்னாள் கர்த்தரிடம் ஒப்புக்கொண்ட மாதிரியே அவனை சபையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு நாள் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை கூப்பிட்டார். அதை தெரியாமல் சாமுவேல் ஏலி கிட்ட போய், நீர் என்னை கூப்பிட்டீரா என்று கேட்டார். சாமுவேல் சாமுவேல் பருவமடைந்த பிறகு ஒரு புத்திசாலியான தீர்க்கதரிசி மற்றும் நியாயாதிபதி ஆனார். இஸ்ரவேலை நடத்தி வந்தார். Who heard the voice of God when he was just a teeny boy. He heard the voice of God. He was already in bed in his little room, and he heard the voice of God. And you can be just like Samuel and hear the voice of God. Samuel was a little boy who heard the voice of God when he was just a teeny boy. He heard the voice of God. He was already in bed in his little room, and he heard the voice of God. And you can be just like Samuel and hear the voice of God. Can you imagine how cool it must have been to hear the voice of our Lord, who called little Samuel